இந்த மாதிரி பொரிச்ச பட்டாணி எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவீங்க? இது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக செய்யணுன்னா நான் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. இதுக்கு பட்டாணி 8 மணி நேரம் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போடுங்க. தண்ணி போட்டு அரைவேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு போடாதீங்க. இந்த மாதிரி வேக வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா அதிலே ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம பொரித்து எடுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். நம்ம பட்டாணி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். சூடாச்சா செக் பண்ணலாம். எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே நமக்கு தேவையான அளவு பட்டாணி போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வேக வேக பட்டாணி கொஞ்சமாக எண்ணெய் பொரிஞ்சு மேலே கொஞ்சம் நுரை மாதிரி வரும். நல்லா கலந்து விட்டே இருங்க. பாருங்கள், இந்த நுரையெல்லாம் அடங்கி பட்டாணி வெந்துடும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம். பட்டாணி நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வேகிற வரைக்கும். ஏன்னா நம்ம பட்டாணி வேக வச்சுருக்கோம். நம்ம லோ ஃப்ளேம் வச்சா ஹார்ட் ஆகிடும். இதில் ஒரு 6-7 பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. இது கூடவே இந்த பூண்டும் நல்லா வேகட்டும். நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டே இருக்கும்போது நல்லா பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி இந்த நுரெல்லாம் அடங்கி வரும். நான் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை பண்ணிவிட்டேன். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை நம்ம வடித்து எடுக்கலாம். உங்கள்கிட்ட வடிகட்டி ஸ்டீல் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நம்ம தேங்காய் துருவி இல்லையா, அதில் அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவியில் இதெல்லாமே போட்டேன். பாருங்கள், இந்த பட்டாணியில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அது வழிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துடுறேன். நல்லா வழிஞ்சிடும் எண்ணெய். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நம்ம பொரிச்ச பட்டாணியை போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பொருள் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் அவ்வளோதான் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பொரித்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா டேஸ்ட்டு உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் பெப்பர் சால்ட்டு மட்டுமே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 8 நாள் கூட நீங்கள் நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏர்டைட் டப்பாவில் உங்களுக்கு பிடிக்கும்போது நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். டைம் பாஸ்க்கு இது சூப்பரான ஸ்நாக்ஸு. பாருங்கள், நம்ம கொஞ்சம் பட்டாணியே இவ்வளோ வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய செலவு கூட மிச்சம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பச்சையாக ஊற வச்ச பட்டாணி டைரெக்டாக பொரிக்கும் போது நல்லா டப்பு டப்புன்ட்டு வரைக்கும். இந்த மாதிரி செய்யும்போது வெடிக்கவே இல்லை. நீங்களும்